முதல்வர் ஸ்டாலின் ஜெர்மனிக்கு சென்றுள்ள நிலையில் பல்வேறு நிறுவனங்களுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்யப்பட்டு 3201 கோடி ரூபாய் மதிப்பிலான முதலீடுகள் ஈர்க்கப்பட்டுள்ளன. நார்த் பிரெம்ஸ் நிறுவனம் தமிழகத்தில் காஞ்சிபுரம் மற்றும் சென்னையில் 2000 கோடி ரூபாய் மதிப்பிலான முதலீட்டுக்கான ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளது. நார்த் எக்ஸ் குழும நிறுவனம் திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள அதன் ஆலையை விரிவுபடுத்தும் வகையில் 1000 கோடி ரூபாய் முதலீட்டில் ஒப்பந்தம் மேற்கொண்டுள்ளது. EBM பாப்ஸ் நிறுவனம் 201 கோடி ரூபாய் முதலீட்டில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்துள்ளது. இதன் மூலம் மொத்தம் 6250 நபர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜெர்மனியின் கொலோன் பல்கலைக்கழகத்தில் உள்ள அரிய தமிழ் நூல்கள் கொண்ட நூலகத்தை முதலமைச்சர் ஸ்டாலின் பார்வையிட்டார். இதுகுறித்து எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருக்கும் அவர், அங்கு நிதி பற்றாக்குறையால் மூடப்படவிருந்த தமிழ் துறையை காப்பாற்ற தமிழக அரசு 1,25 லட்சம் ரூபாய் நிதி உதவி வழங்கியதை நினைவு கூர்ந்துள்ளார். இந்த பயணம் சென்னை மற்றும் மதுரையை தொடர்ந்து கோவை, திருச்சியிலும் புதிய நூலகங்களை அமைக்கும் அரசின் முயற்சிக்கு ஊக்கமளிப்பதாக முதல்வர் பதிவிட்டுள்ளார். முதல்வர் ஸ்டாலின் வெளிநாட்டு பயணம் குறித்து இதுவரை வெள்ளை அறிக்கை வெளியிடப்படவில்லை என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டினார். மதுரை திருப்பரங்குன்றத்தில் பரப்புரையில் பேசிய அவர் மக்களை ஏமாற்றுவதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். நம்முடைய தொழில்துறை மந்திரி சொல்றார், பல லட்சம் கோடிக்கு தொழில் முதலீட்டு ஈர்க்கப்பட்டது, பல நூறு தொழில் நிறுவனங்கள் தமிழகத்தில் வர இருக்கின்றன, பல நூறு புரிந்த ஒப்பந்தங்கள் போடப்பட்டது என்று பத்திரிகையில தான் செய்தி வருது, ஊடகத்தில் செய்தி வருது. வெள்ளை அறிக்கை கொடுங்க, மக்கள் கேட்கிறாங்க, மக்களை ஏமாற்றாதீங்க. எவ்வளவு தொழில் முதலீட்டு ஈர்த்தீர்கள், என்னென்ன தொழில் வருகிறது, எவ்வளவு புரிந்த ஒப்பந்தம் போட்டீங்க, அந்த புரிந்த ஒப்பந்தத்துடைய நிலைமை என்ன, எத்தனை தொழிற்சாலைகள் இந்த அரசு வந்த பிறகு பயன்பாட்டுக்கு வந்திருக்கு என்ற செய்தியெல்லாம் மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். வெள்ளை அறிக்கை கேட்டா இதுவரைக்கும் வெளியிடவே இல்லை. சென்னையில் ஆபரண தங்கம் ஒரு சவரன் 8 மாதங்களில் சுமார் 20,000 ரூபாய்க்கு மேல் விலை அதிகரித்திருப்பது பொதுமக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கட்டாய தேவைக்கு தங்கம் வாங்க நினைப்பவர்களுக்கும் அதிர்ச்சியை ஏற்படுத்தும் வகையில் அதன் விலை உயர்ந்து கொண்டே செல்கிறது. நடப்பாண்டின் முதல் நாளில் தங்கம் ஒரு சவரன் 57,200 ரூபாய்க்கு விற்கப்பட்டது. அடுத்து வந்த நாட்களில் ஏற்றத்துடனே காணப்பட்ட நிலையில் மார்ச் 4ஆம் தேதி 64,080 ரூபாய்க்கும், ஏப்ரல் 22ஆம் தேதி அப்போதைய உச்சமாக 74,320 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. மே மாதத்தில் தங்கம் விலை சற்று குறைந்த நிலையில் ஜூன் 2ஆம் தேதி ஒரு சவரன் 71,600 ரூபாய்க்கு விற்கப்பட்டது. செப்டம்பர் 1ஆம் தேதி முன்னெப்போதும் இல்லாத அளவாக ஒரு சவரன் 77,640 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. ஆப்கானிஸ்தானின் கிழக்கு பகுதியில் ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 800ஆக உயர்ந்துள்ளது. 2,500 பேர் காயமடைந்துள்ளனர். ஜலாலாபாத் அருகே 6 ரிக்டர் அளவில் 8 கிலோமீட்டர் ஆழத்தில் ஞாயிற்றுக்கிழமை இரவு 11:47 மணி அளவில் இந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது. இடிபாடுகளை அகற்றி அதில் சிக்கி இருப்பவர்களை மீட்கும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. அவசர கால உதவிகளை ஐநா உடனே அனுப்பியுள்ளது. நிலநடுக்கம் குறித்து கவலை தெரிவித்துள்ள பிரதமர் மோடி தேவையான உதவிகளை செய்ய தயார் என்றும் கூறியுள்ளார். மராத்தா இடஒதுக்கீடு கோரி மனோஜ் ஜாரங்கே மும்பையில் நடத்தி வரும் போராட்டம் தீவிரமடைந்து வரும் நிலையில் முதலமைச்சர் தேவேந்திர பட்னவிஸ் துணை முதல்வர்கள் ஏக்நாத் ஷிண்டே, அஜித் பவார் ஆகியோருடன் ஆலோசனை நடத்தினார். இவ்விவகாரத்தில் சட்ட ரீதியில் நிரந்தர தீர்வு காண அரசு விரும்புவதாக மூத்த அமைச்சர் ராதாகிருஷ்ண விக்கே பாட்டீல் கூறியுள்ளார். இதற்கிடையே இந்த போராட்டத்தால் மும்பையே ஸ்தம்பித்துவிட்டதாகவும் விரைவில் இயல்பு நிலையை ஏற்படுத்துமாறும் மாநில அரசுக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இதை அமல்படுத்துவோம் என்று முதல்வர் கூறியுள்ளார். மகாராஷ்டிரா தலைநகர் மும்பையில் கடந்த 35 ஆண்டுகளில் 2வது முறையாக கடந்த ஆகஸ்ட் மாதத்தில் அதிக அளவு மழை பதிவாகியுள்ளது. கடந்த மாதம் மொத்தமாக 118 சென்டிமீட்டர் மழை பதிவானது. இதில் ஆகஸ்ட் 15 முதல் 19 வரையிலான நாட்களில் மட்டும் 82 சென்டிமீட்டர் மழை பெய்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 35 ஆண்டுகளில் அதிகபட்சமாக 2020ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 124 சென்டிமீட்டர் மழை பதிவான நிலையில் தற்போது அதற்கு அடுத்த அதிக அளவாக 118 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது.
வட மாநிலங்களான இமாச்சல பிரதேசம் மற்றும் உத்தராகண்டில் கடந்த சில நாட்களாக தொடர்ந்து பெய்து வரும் கனமழையால் ஏற்பட்ட விபத்துகளில் இதுவரை 5 பேர் உயிரிழந்துள்ளனர். இம்மாநிலங்களில் பெய்யும் கனமழையால் பஞ்சாப் மாநில ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. சுமார் 3 லட்சம் ஏக்கர் விவசாய நிலங்கள் நீரில் மூழ்கியுள்ளன. வெள்ள பாதிப்புகளை சமாளிக்க மத்திய அரசு நிலுவையில் உள்ள 60,000 கோடி ரூபாய் நிதியை உடனடியாக விடுவிக்க வேண்டும் என பஞ்சாப் முதல்வர் பகவந்த் மான் பிரதமருக்கு கடிதம் எழுதியுள்ளார். இமாச்சல பிரதேசத்தில் 76 ஆண்டுகால வரலாற்றில் இல்லாத அளவுக்கு ஆகஸ்ட் மாதம் அதிக கனமழை பெய்திருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தரவுகளை வெளியிட்டுள்ளது. கடந்த 1949 ஆண்டுக்கு பிறகு இப்போதுதான் இமாச்சல பிரதேசத்தில் அதிக கனமழை பெய்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதிக கனமழை பெய்ததில் காங்க்ரா பகுதி முதலிடத்தில் உள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. அதேபோல இந்த செப்டம்பர் மாதத்திலும் உனா மற்றும் பல்வேறு பகுதிகளில் வழக்கமான மழையை விட அதிக மழை பெய்யும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. பஞ்சாப் மாநிலம் லூதியானாவில் கனமழை வெளுத்து வாங்கியது. வட மாநிலங்களில் மழை தொடர்ந்து வரும் சூழலில் லூதியானாவில் இடைவிடாமல் பெய்த மழையின் காரணமாக குடியிருப்புகளுக்குள் தண்ணீர் புகுந்தது. கண்ணுக்கு எட்டியவரை தண்ணீரே காட்சியளிக்க வீடுகளுக்குள்ளும் மழைநீர் புகுந்ததால் மக்கள் கடும் அவதியடைந்தனர். நகரின் பல்வேறு பகுதிகளில் முழங்கால் அளவுக்கு தண்ணீர் தேங்கியிருப்பதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை முடங்கி போயுள்ளது. வட இந்தியாவில் கடந்த சில நாட்களாக தொடர்ந்து பெய்து வரும் கனமழை காரணமாக யமுனை ஆற்றில் நீர்வரத்து அதிகரித்துள்ளது. இதனையடுத்து ஹரியானாவில் உள்ள ஹந்த் குண்ட் தடுப்பணையின் மதகுகள் திறக்கப்பட்டு நீர் வெளியேற்றப்படுகிறது. வினாடிக்கு 3,29,000 கனஅடி நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. இதனால் ஹரியானா, டெல்லியில் உள்ள கரையோர பகுதி மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் 3 நாட்களுக்கு மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழ்நாட்டின் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் மிதமான மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அடுத்த 2 நாட்களுக்கு வட தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் தென் தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் மிதமான மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக கூறப்பட்டுள்ளது. சென்னையில் 2 நாட்களுக்கு இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வடக்கு வங்கக்கடலில் அடுத்த 24 மணி நேரத்தில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. சேலம் மாவட்டம் மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து அதிகரித்து வருவதால் காவிரி கரையோர பகுதி மக்களுக்கு வருவாய்த்துறையினர் ஒலிபெருக்கி மூலம் வெள்ள எச்சரிக்கை விடுத்தனர். நீர்வரத்து அதிகரிப்பால் மேட்டூர் அணை நடப்பாண்டில் 6வது முறையாக முழு கொள்ளளவான 120 அடியை எட்டும் நிலையில் உள்ளது. மேட்டூர் அணையின் 16 கண் மதகுகள் வழியாக எந்த நேரத்திலும் உபரி நீர் திறக்கும் நிலை உள்ளது. எனவே பொதுமக்கள் காவிரி ஆற்றில் இறங்கவோ, குளிக்கவோ, ஆற்றில் இறங்கி புகைப்படம் எடுக்கவோ வேண்டாம் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. உள்ளது. எனவே காவிரி கரையோர பகுதியில் வசிக்கும் கொள்ளளவான 120 அடி. சாலையில் திரியும் நாய்களை அரசு எப்படி பராமரிக்கலாம் என்பது குறித்து மருத்துவர் அருணாச்சலம் புதிய தலைமுறைக்கு அளித்த பிரத்யேக பேட்டியை பார்க்கலாம். நம்முடைய அகில இந்திய அளவில் 6 கோடி தெருநாய்கள் இருக்கிறதா சொல்றாங்க. அதனால இது அகில இந்திய பிரச்சனை. அதனால என்ன பண்ணணும்னா, நம்ம ஃபாரஸ்ட் லேண்ட்ல ஒவ்வொரு ஏரியாவும் பிரிச்சுக்கிட்டு டிஸ்ட்ரிக்ட் வைஸ் ஃபாரஸ்ட் லேண்ட ஒரு இடத்த எடுத்துக்கிட்டு எவ்வளவு நாய்கள் அங்க தெருநாய்கள் இருக்குதோ அந்த தெருநாய்களை சின்ன சின்ன இடங்களா கொண்டு போய் வைக்கிறது நல்லது. அங்க கொண்டு போய் ஏரியாவை நல்ல ப்ரொடெக்ட் பண்ண ஏரியாவில் இதுங்களை வச்சுட்டு இதுங்களுக்கு நல்ல தீனி போடுறதுக்காக நாய் ஆர்வலர்கள், அப்புறம் பேட்டா, அந்த மாதிரியான அமைப்புகள் வெளிநாடுகள்ல இருந்து பணம் நிறைய வாங்குற நாய்கள் பராமரிப்புக்காக கோர்ட்டு கேஸ்ல வீணா செலவழிக்கிற அந்த பணத்தை இந்த நாய் பராமரிக்காக அவங்களும் செலவழிக்கலாம். அரசாங்கமும் பட்ஜெட் கூட்டலாம். மூளையை தின்னும் அமீபா நோயால் கேரளாவில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 3ஆக உயர்ந்துள்ளது. கேரளாவில் மூளை தொற்று அமீபிக் மெனின்டிகோன் செபாலிட்டிஸ் நோய் பரவி வருகிறது. ஏற்கனவே ஒருவர் உயிரிழந்த நிலையில் கோழிக்கோடு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த 3 மாத குழந்தை மற்றும் மலப்புரம் மாவட்டம் கப்பிலையைச் சேர்ந்த ரம்லா என்ற பெண்ணும் இந்த தொற்றால் உயிரிழந்ததாக கூறப்பட்டுள்ளது. இந்த தொற்றால் பாதிக்கப்பட்ட மேலும் 8 பேர் தற்போது மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருவதாக கூறப்படுகிறது.
கேரளாவில் மூளை உண்ணும் அமீபா நோயால் 3 உயிரிழந்திருக்கும் நிலையில் தமிழகத்தில் நோய் தடுப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. கேரளாவில் மூளை உண்ணும் அமீபா நோயால் 2 உயிரிழந்திருக்கும் நிலையில் தமிழகத்தில் நோய் தடுப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. கேரள மாநிலம் கோழிக்கோட்டில் 3 மாத குழந்தை மற்றும் மலப்புரத்தில் 52 வயது பெண் மூளை உண்ணும் அமீபா தொற்று காரணமாக உயிரிழந்தனர். இந்த அமீபா மாசுபட்ட நீரில் இருந்து பரவக்கூடியது. ஒருவரிடமிருந்து மற்றவருக்கு பரவாது. இதையடுத்து தமிழக பொது சுகாதாரத்துறை இயக்குநர் சோமசுந்தரம் மாநிலம் முழுவதும் நீச்சல் குளங்களை ஆய்வு செய்ய உத்தரவிட்டுள்ளார். குறிப்பாக மாநகராட்சி, நகராட்சி மற்றும் நட்சத்திர ஹோட்டல்களில் உள்ள நீச்சல் குளங்கள் முறையாக பராமரிக்கப்படுகின்றனவா என்று ஆய்வு செய்ய உத்தரவிட்டுள்ளார். நீச்சல் குளங்களில் உள்ள நீரை தினமும் 2 முறை வெளியேற்றி குளோரின் மற்றும் சானிடைசர் கொண்டு சுத்தம் செய்யுமாறு உரிமையாளர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளை மாசுபட்ட நீர்நிலைகளில் நீராட அனுமதிக்க வேண்டாம் என்றும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. திரைப்படத்தை தயாரிப்பதிலிருந்து விலகுவதாக வெற்றிமாறன் அறிவித்துள்ள நிலையில் ஒரு கலைஞனுக்கு இவ்வளவு நெருக்கடி கொடுத்திருக்க கூடாது என நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்தார். அந்த பிரச்சனையை தம்பி என்னோட விவாதிச்சாரு, நாங்க பேசிக்கிட்டோம். ஒரு கலைஞனுக்கு இவ்வளவு நெருக்கடியை தந்திருக்க வேண்டாம் நான் நினைக்கிறேன். 2வது அவர் தயாரிச்ச படங்கள் எல்லாம் நல்ல படங்களா தயாரிச்சு கொண்டு வந்துட்டு இருந்தாரு. இப்ப அது அவருக்கு அவ்வளவு பெரிய மனச்சோர்வை கொடுத்திருக்குன்னா அதுக்காக நான் வருந்தேன். தம்பிக்கு அவ்வளவு அழுத்தம் கொடுத்து அதை கைவிடுற அளவுக்கு போகுது அப்படின்னா அது நானும் பொறுப்பேற்கணும், நீங்களும். தமிழகத்தின் பொறுப்பு டிஜிபியாக வெங்கடராமன் நியமிக்கப்பட்டுள்ள நிலையில் உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசுக்கு எதிராக நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. உச்சநீதிமன்றத்தில் மனித உரிமைகள் செயற்பாட்டாளர் ஹென்றி திபேன் தாக்கல் செய்துள்ள மனுவில் பொறுப்பு டிஜிபி விவகாரத்தில் உச்சநீதிமன்றத்தின் முந்தைய உத்தரவுகளை மீறியுள்ளதோடு குறிப்பிட்ட காலத்திற்குள் யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷனுக்கு டிஜிபி பட்டியல் வழங்க வேண்டும் என்ற விதிமுறையும் மீறப்பட்டிருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். தமிழ்நாடு அரசின் மீது நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டுள்ளார். சென்னை மாநகராட்சியின் 2 மண்டலங்களில் தூய்மை பணிகளை தனியாருக்கு வழங்கியதற்கு எதிரான வழக்கில் தனி நீதிபதியின் உத்தரவுக்கு தடை விதிக்க சென்னை உயர்நீதிமன்றம் மறுத்துவிட்டது. தனி நீதிபதி உத்தரவை ரத்து செய்யக்கோரி உழைப்போர் உரிமை சங்கம் சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட மனு உயர்நீதிமன்றத்தில் விசாரிக்கப்படுகிறது. இது தொடர்பான மற்றொரு வழக்கு தொழிலாளர் நலத்துறை நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளதால் தூய்மை பணியாளர்களுக்கு முந்தைய ஊதியமான 761 ரூபாய் தொடர்ந்து வழங்கப்படும் என்று ஒப்பந்ததாரர் நிறுவனம் ஒப்புக்கொண்டிருப்பதாக கூறப்பட்டது. பணியாளர்கள் வேலைக்கு திரும்பாததால் 2000 டன் குப்பைகள் தேங்கியுள்ளதாக ஒப்பந்ததாரர் நிறுவனம் நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலுக்கு 14 மாதங்களுக்கு பிறகு மீண்டும் தங்கத்தேர் புறப்பாடு நடைபெறவுள்ளது. இக்கோவிலில் நடைபெறும் தங்கத்தேர் புறப்பாடு பெருந்திட்ட வளாக பணி காரணமாக கடந்த ஆண்டு ஜூலை மாதம் முதல் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டது. கிரி பிரகாரத்தில் கட்டுமான பணிகள் முழுமையாக நிறைவடைந்த நிலையில் வரும் 4ஆம் தேதி முதல் மீண்டும் தங்கத்தேர் புறப்பாடு நடைபெறும் என கோவில் நிர்வாகம் அறிவித்துள்ளது. பதவி விலகி 40 நாட்களுக்கு பிறகு முன்னாள் துணை குடியரசுத் தலைவர் ஜெகதீப் தன்கர் தனது அதிகாரப்பூர்வ இல்லத்தை காலி செய்துள்ளார். கடந்த ஜூலை 21ஆம் தேதி ஜெகதீப் தன்கர் தனது உடல்நலக்குறைவு காரணமாக துணை குடியரசுத் தலைவர் பதவியிலிருந்து விலகுவதாக அறிவித்தார். இதைத் தொடர்ந்து வருகிற 9ஆம் தேதி துணை குடியரசுத் தலைவர் பதவிக்கான தேர்தல் நடைபெறவுள்ளது. இத்தகைய சூழலில் 40 நாட்களுக்கு பிறகு ஜெகதீப் தன்கர் தனது அதிகாரப்பூர்வ இல்லத்தை காலி செய்துவிட்டு சத்தர்பூர் பகுதியில் இருக்கும் ஒரு பண்ணை வீட்டிற்கு குடியேறியுள்ளார். எதிர்காலத்தில் திரைத்துறையில் AI-யின் ஆதிக்கம் இருக்கும் என்பதை விட அதனுடைய உதவிதான் அதிக அளவில் இருக்கும் என இயக்குநர் லோகேஷ் கனகராஜ் தெரிவித்துள்ளார். கோவையில் உள்ள தனியார் பள்ளியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட இயக்குநர் லோகேஷ் கனகராஜ் திரைத்துறையில் AI தொழில்நுட்பம் குறித்து மாணவர்களுடன் கலந்துரையாடினார். இதையடுத்து பத்திரிகையாளர்களை சந்தித்த அவர் AI தொழில்நுட்பத்தின் உதவியை பயன்படுத்திக் கொள்வது புத்திசாலித்தனம் என்றும் கூலி படத்திலும் ரஜினிகாந்தின் பிளாஷ்பேக் காட்சியில் AI பயன்படுத்தப்பட்டதாகவும் கூறினார். டாமினன்ஸ் இருக்காது, ஹெல்ப் இருக்கும்.
ஏஐயோட ஹெல்ப் இருக்கும், ஏஐயோட சப்போர்ட் இருக்கும். அது ஒரு டெக்னாலஜி இல்லை. ஸோ அதனால் அதோட ஹெல்ப் யூஸ் பண்ணிக்கிறது தான் புத்திசாலித்தனம்னு நான் நினைக்கிறேன். அது யூஸ் பண்ணுறவங்கள பொறுத்து. அது எல்லா டெக்னாலஜியுமே என்னைக்கா இருந்தாலும் முதல்ல வரும்போது நம்ம வெளியிலேருந்து பார்ப்போம், அதுக்கப்புறம் நம்மளே அது கூட அடாப்ட் ஆகிப்போம். அது நம்ம எவ்வளோ யூஸ் பண்ணிக்கிறோம், என்ன பண்ணிக்க போகிறோங்கிறது நம்ம கையில் தான் இருக்குல்ல. பிராமணர்கள் இந்திய மக்களின் இழப்பில் லாபம் ஈட்டி வருவதாக வெள்ளை மாளிகையின் வர்த்தக ஆலோசகர் பீட்டர் நவோரா தெரிவித்துள்ள சர்ச்சை கருத்திற்கு எதிர்ப்பு வலுத்துள்ளது. ஃபாக்ஸ் நியூஸுக்கு பேட்டியளித்த அவர், உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாட்டின் தலைவர் மோடி என்றால் அவர் ஏன் புதின் மற்றும் ஷி ஜின்பிங்குடன் இணைய வேண்டும் என்று கேள்வி எழுப்பியுள்ளார். இந்திய மக்களின் செலவில் பிராமணர்கள் லாபம் ஈட்டி வருவதாகவும் அது நிறுத்தப்பட வேண்டும் என்றும் பீட்டர் நவோரா கூறினார். இதற்கு காங்கிரஸ் கட்சியின் செய்தி தொடர்பு பிரிவு தலைவர் பவன் கெரா கண்டனம் தெரிவித்துள்ளார். திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் ஆர்ப்பாட்ட மேடையை ராணுவம் வீசி எறிந்ததாக ராணுவத்தின் மீது மேற்கு வங்க முதல்வர் மம்தா பானர்ஜி பரபரப்பு குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார். கொல்கத்தா மைதானத்தில் வங்காள மொழி பேசும் புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் மீதான தாக்குதல்களை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் பேசிய முதல்வர் மம்தா பானர்ஜி, ராணுவத்தை தங்கள் சொந்த தேவைக்காக பாஜக அரசு பொம்மை போல பயன்படுத்தி வருவதாக விமர்சித்தார். ஆனால் இந்த குற்றச்சாட்டை பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் மறுத்துள்ளனர். பெட்ரோலில் 20% எத்தனால் கலந்து விற்பதற்கு எதிராக தொடுக்கப்பட்ட பொதுநல மனுவை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. 20% எத்தனால் கலந்த பெட்ரோலால் வாகனங்கள் மைலேஜ் குறைவதாகவும் என்ஜின் பழுதாவதாகவும் புகார்கள் உள்ளன. இந்நிலையில் 20% எத்தனால் பெட்ரோல் விற்பனையை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் அக்ஷய் மல்ஹோத்ரா என்ற வழக்கறிஞர் பொதுநல மனு தாக்கல் செய்தார். அனைத்து பங்குகளிலும் எத்தனால் அற்ற பெட்ரோலையும் விற்க ஆணையிட வேண்டும், எத்தனால் பெட்ரோலால் வாகனங்களுக்கு ஏற்படும் பாதிப்புகளை ஆய்வு செய்ய வேண்டும் என்பன உள்ளிட்ட வாதங்களை அவர் முன்வைத்தார். மனுதாரரின் வாதங்கள் ஏற்க முடியாதவை என்றும், இத்திட்டத்தால் கரும்பு விவசாயிகள் பலன் பெறுவதாகவும் மத்திய அரசு தரப்பு வாதிட்டது. இருதரப்பு வாதங்களை கேட்ட தலைமை நீதிபதி BR கவாய் அமர்வு மனுவை தள்ளுபடி செய்ததாக அறிவித்தது. முன்னதாக எத்தனால் கலந்த பெட்ரோலால் வாகனங்களுக்கு பெரிதாக எந்த பாதிப்பும் வராது என பெட்ரோலிய அமைச்சகம் தெரிவித்திருந்தது. இவ்விவகாரத்தில் தேவையற்ற குழப்பத்தை ஏற்படுத்த முயற்சி நடப்பதாகவும் பெட்ரோலியத்துறை அமைச்சர் ஹர்தீப் சிங் புரி தெரிவித்திருந்தார். தலைநகர் டெல்லியில் கொட்டி தீர்த்த கனமழையால் பல்வேறு இடங்களில் தண்ணீர் பெருக்கெடுத்தது. மாலையில் டெல்லியின் பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்தது. இதனால் சத்தர்பூர் உள்ளிட்ட பகுதிகளில் சாலை ஓரத்தில் தண்ணீர் தேங்கியது. வழக்கத்தை விடவும் தலைநகரில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வாகன ஓட்டிகள் அவதியடைந்தனர். வங்கக்கடலில் அடுத்த 24 மணி நேரத்தில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் கணித்துள்ளது. காற்றின் வேக மாறுபாடு காரணமாக அடுத்த 2 நாட்களுக்கு தமிழ்நாட்டில் மழை நீடிக்கும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்நிலையில் சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், கரூர், திருச்சி, கோவை, நீலகிரி, மதுரை, சிவகங்கை, விருதுநகரில் இரவு மழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாமக்கல், தருமபுரி, சேலம் உள்ளிட்ட மாவட்டங்களில் ஏற்கனவே பலத்த மழை பெய்து வருவது குறிப்பிடத்தக்கது. சீனா மற்றும் ரஷ்ய அதிபர்களை பிரதமர் நரேந்திர மோடி சந்தித்து பேசிய நிலையில் இந்தியா, அமெரிக்கா இடையிலான வர்த்தக உறவு ஒருதலைப்பட்சமான பேரழிவு என அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் விமர்சித்திருக்கிறார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், அமெரிக்காதான் இந்தியாவிடமிருந்து அதிக அளவில் பொருட்களை வாங்குவதாகவும், ஆனால் அமெரிக்க பொருட்களுக்கு இந்தியா மிக அதிக அளவில் வரி விதிக்கிறது என்றும் குறிப்பிட்டுள்ளார். பிற நாடுகளை விட இந்தியா கூடுதல் வரி விதிப்பதால் அமெரிக்க நிறுவனங்கள் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும், பல தசாப்தங்களாக தொடரும் இந்த நடவடிக்கை ஒருதலைப்பட்சமான பேரழிவு என்றும் விமர்சித்துள்ளார். இந்தியா தற்போது வரியை 0% குறைக்க முன்வந்திருக்கிறது என்று கூறியுள்ள டிரம்ப், இது மிகவும் தாமதம் என்றும் தெரிவித்துள்ளார். எண்ணெய் மற்றும் ராணுவ தளவாடங்களை ரஷ்யாவிடமிருந்து இந்தியா அதிகம் வாங்குவதாகவும், அமெரிக்காவிடமிருந்து குறைந்த அளவே வாங்குவதாகவும் டிரம்ப் கூறியுள்ளார். பதினைந்து ஆண்டுகளுக்கு பிறகு ஆகஸ்ட் மாதத்தில் டெல்லியில் அதிக அளவு மழை பெய்துள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது.
ஜூன் 1ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் 31ஆம் தேதி வரை நாட்டில் 743.1 மில்லிமீட்டர் மழை பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 2010ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் டெல்லியில் 455.1 மில்லிமீட்டர் மழை பதிவாகியிருந்ததாகவும் அதன் பிறகு நடப்பாண்டு ஆகஸ்ட் மாதம் 400.1 மில்லிமீட்டர் மழை பதிவாகியுள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. செப்டம்பர் மாதத்திலும் டெல்லியில் இயல்பை விட அதிக அளவு மழை பெய்யும் என வானிலை மையம் கணித்துள்ளது. பீகார் மாநிலத்தில் புதிதாக போடப்பட்ட சாலையில் இருந்த ஜல்லிக்கற்களை சிலர் எடுத்துச் சென்ற வீடியோ இணையத்தில் வைரலாகியுள்ளது. பீகாரின் ஜஹனாபாத் என்ற கிராமத்தில் சாலை போடப்பட்ட சில நிமிடங்களிலேயே அங்கிருந்த ஜல்லிக்கற்களை சிலர் மண்வெட்டியை கொண்டு எடுத்துச் சென்றனர். இந்த காட்சிகள் சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி பலரது விமர்சனங்களை பெற்றுள்ளது. காசாவின் ஒரு பகுதியை தங்கள் கட்டுப்பாட்டில் எடுத்துக்கொண்டு அப்பகுதி மக்களை வேறு இடங்களுக்கு மாற்றுவது தொடர்பான அமெரிக்காவின் திட்டத்தை ஹமாஸ் இயக்கம் கடுமையாக எதிர்த்துள்ளது. அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் இந்த திட்டத்தை பரிசீலிப்பதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து கருத்து தெரிவித்துள்ள ஹமாஸ் அரசியல் பிரிவு உறுப்பினர் பசாம் நைன், காசா விற்பனைக்கல்ல என்றும் அது பாலஸ்தீனத்தின் ஒரு பகுதி என்றும் திட்டவட்டமாக தெரிவித்தார். அதே சமயம் போர் நின்று இயல்பான வாழ்க்கைக்கு வழிவகுத்தால் இந்த திட்டத்தை ஆதரிக்க தயார் என காசாவின் ஒரு பகுதி மக்கள் கருத்து தெரிவித்துள்ளனர்.